நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, லோ வெயிட் மற்றும் ஹெவி வெயிட் யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயங்களை பார்க்க போகிறோங்க. அது விலை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இதெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது லோ வெயிட் நாணயங்கள் இதெல்லாம். சரிங்களா? ஒவ்வொரு வருஷத்துலேயும் இருக்குது. எந்தெந்த வருஷம்னு பார்த்துருவோம். இது 1995 கல்கத்தா மின்ட்டு. இது 2003 மும்பை மின்ட்டு. 95 கல்கத்தா மின்ட்டு. இதுவும் 95 கல்கத்தா மின்ட்டு தான். 92 கல்கத்தா மின்ட்டு. 92 கல்கத்தா மின்ட்டு. 95 கல்கத்தா. 2001 ஹைதராபாத் மின்ட்டு. 98 கல்கத்தா. 96 கல்கத்தா. 95 கல்கத்தா. 2000 கல்கத்தா. எல்லாமே கல்கத்தா மின்ட்டில் தாங்க இருக்குது. இப்போ இந்த நாணயங்களோட எடை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 95 கல்கத்தாவில் வந்திருக்கக்கூடிய இந்த நாணயங்கள் எடை ரொம்ப கம்மியாக இல்லைங்க. 8.40ங்க. இது 8.40. 92 கல்கத்தா மின்ட்டு 92 காயின் பார்த்தோம்னா இது 8 கிராம் வருதுங்க. ரெண்டுமே 2001 8.10 கிராம். 2003 8.70 கிராம். 98 8.5 கிராம். 2000 கல்கத்தா மின்ட்டு. இது 7.50 கிராமுங்க. 96 8 கிராமுங்க. இப்போ இதனுடைய விலை என்னன்னு பார்த்தோம்னா, 100 ரூபாய் ரேட்டில் கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் நல்ல ஒரு லோ வெயிட்டுங்க. அதாவது இந்த 1992 ஸ்கேர் காயினில் இருக்கக்கூடிய இந்த எரர் பார்த்திங்கன்னா, சுத்தமாக 6.5 கிராமில் இருக்குதுங்க. இந்த 2 காயினும் 6.5 கிராமில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இது ஹெவி வெயிட் எரருங்க. 92 2000 மாஸ்கோ மின்ட்டு. 92 ஹைதராபாத் மின்ட்டு. இது 9.
60 கிராமுங்க. இது 9.30ங்க. இது நல்ல யுஎன்சி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். மாஸ்கோ மின்ட்டு 2000. இது ரெண்டும் ஒரே செட்டாக கொடுத்துருக்குறேன். 200 ரூபாய்ங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற நாணயங்கள் வந்து யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2003 அடித்த நாணயங்கள் தாங்க. புத்தம் புது காயினுங்க. கையில் எடுத்து காட்டுறத விட உங்களுக்கு இப்படியே காட்டுறது தான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே 2003 யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயங்கள். பார்த்துக்கோங்க. இந்த காயின் அப்பளுக்கு இல்லாமல் நல்ல சுத்தமாக தூய்மையாக இருக்குது பாருங்கள். இதில் மொத்தம் 10, 5, 10, 14 காயின் கொடுத்துருக்கேன். இந்த 14 50 ரூபா வீதம் போட்டிருக்குறேங்க. 400 ரூபாய்ங்க. இந்த 14 காயினும் 400 ரூபா, 50 ரூபா. சரிங்களா? இப்போ நாம் வந்து லோ வெயிட்டு, ஹெவி வெயிட்டு அண்டு யுஎன்சி கண்டிஷனில் இருக்கிற நாணயங்கள் இதையெல்லாம் பார்த்தோம். நாணயம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரேர் காயின் வீடியோ போடலான்னு இருக்கிறாங்க. கவனமாக பாருங்கள். நல்ல ஒரு அருமையான யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரேர் காயின் பற்றி போடுறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.